வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். என் பக்கமும் 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அதனால மாம்பழ சின்னத்தை எனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திரு ராமதாஸ் கடிதம் அனுப்பியிருக்கிறார். கட்சியை கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறாரா? அதில் தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கிறார் திரு அன்புமணி, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை நாடி இருக்கிறார் திரு ராமதாஸ். எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, நீங்கள் ராமதாஸ் அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மாம்பழ சின்னம் எனக்கு தான் வேணும். அடிப்படையில் இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இது எப்படி சால்வ் ஆகும்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இஷ்யூஸ் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையாக இல்லாமல் இப்போ வெளியில் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துகிற வகையில் தான் அடிதடி வரைக்கும் போயிடுச்சு. அடிதடி பிரச்சனைகள் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க ராமதாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பீகார் தேர்தலில் நிற்க போகிறதா சொல்லி தான் போயிட்டு இந்த சிம்பிளை வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. அப்படி கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷனாக 2 பேரும் மாற்றி போகும் பொழுது இது என்ன ஆகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அது பெருமளவில் பாமகவை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் உங்களுக்கு எம்எல்ஏஸ்லாம் கிடையாது. 5 எம்எல்ஏஸ் தான் வச்சுருக்காங்க. எலெக்டட் எம்பிஸ்ன்னு யாருமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு வேளை இதை ஒரு பெட்டிஷனாக ராம்தாஸ் கொண்டு போனார்னா அவர் பக்கம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வர்றது கஷ்டம். ராமதாஸ்க்கு இல்லை, பொலிட்டிக்கல் ஃபைட்டாகவும் பார்க்கலாம், நிர்வாக ஃபைட்டாகவும். நிர்வாக சண்டையில் யார் பலமாக இருக்காங்க, அரசியல் சண்டையில் யார் பலமாக இருக்காங்க? நிர்வாக சண்டையில் அன்புமணி தான் பலமாக இருக்கார். கட்சி கட்டமைப்பு அவர் பக்கம் போகுது, சின்னம் இதெல்லாம் எல்லாமே அவர் பக்கம் போகுது. பட் அரசியல் சண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமதாஸ் கை மேலோங்குகிறது. அது முழுவதுமாக இப்போது கிட்டத்தட்ட 6 மாதமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குது, பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. தேசிய லெவலில், ஸ்டேட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது மருத்துவர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை யார் போய் பார்க்கல? அன்புமணியை தவிர. பாண்டா போய் பார்த்தாரு, எல்லாருமே போய் பார்த்தாங்க. அனைத்து அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டில் ராமதாஸ் சொன்ன மாதிரி விஜய் அவர்களை தவிர்த்து, அன்புமணி அவர்களை தவிர்த்து எல்லாருமே போய் பார்த்தாங்க. அன்புமணி போனார், உள்ளே விடலைன்னு டாக்டர் மட்டும் பார்த்தாங்க சொன்னாங்க. எல்லாரும் போய் உள்ளே பார்க்கும்போது அவரை மட்டும் அலோவ் பண்ணலங்கிறத நம்ப முடியாது. ஓகே, அது அவங்களுடைய குடும்ப விஷயமா, அதை நீங்கள் பார்த்துட்டு கடந்து கூட போயிடலாம். பட் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனை ரொம்ப அழகாக ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தலைவராக ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணிட்டார். சாதாரண செக்கப் தான், போயிட்டு அட்மிட் ஆகிற சூழ்நிலையில் அட்மிட் ஆகிட்டேன், என்னை பார்க்குறதுக்கு எல்லாரும் வருவாங்கங்கிற மாதிரி ஒரு பெரிய ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை பண்ணிட்டார். கட்சி உங்ககிட்ட இருக்கலாம், பட் ஆனால் கூட்டணி பேசுகிறவங்கலேருந்து, கூட்டணி தலைவர்கள்லேருந்து எல்லாம் என்ன தான் பார்க்க வருவாங்க. இப்போ கட்சிகள் கூட்டணி பேசுகிறதுக்கும் திரு ராமதாஸை தான் போய் பார்ப்பாங்களா? நிச்சயமாக அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவர்கிட்ட தான் பேசுவாங்க. இப்போ நிர்வாக ரீதியாக திரு அன்புமணி கட்சியை தன் பக்கம் வச்சுக்கிறாரு, சின்னத்தை வச்சுக்கிறாருங்கிறதுக்கான கெயின் அவருக்கு என்ன இருக்க போகுது? இப்போது அங்கே தான் நான் சொன்னது, இது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 2 பேரும் ஒரு மிடில் கிரவுண்டில் போய் மீட் பண்ணால் தான் இது சரியாக வரும். வன்னிய மக்களினுடைய வாக்குகள் ராமதாஸ் பக்கம் தான் இருக்குதுங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்தான் தலைவர். பாமகன்னா ராமதாஸ், ராமதாஸ்னா பாமக, அவ்வளவுதான். அதற்கு மீறி வேறு எந்த விஷயமும் அந்த கட்சி அந்த மக்களுக்கு இருக்கிறதா நான் பார்க்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களாக அந்த கட்சி செயல்பாட்டில் இருக்குது. இருக்கிற கட்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 5.5-6% வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 3-4% தான் அவங்க இருக்கிறாங்க. பெரும்பான்மையான அவங்களுடைய வாக்குகளை வந்து திமுகவுக்கும் அதிமுக கிட்ட இழக்கிறாங்க, அவங்களோட சப்போர்ட் பேஸை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து சுணக்கம் தெரிகிறது. ஸோ அந்த சுணக்கம் எப்படின்னா இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸு ஒரு நீங்கள் என்னதான் வந்து எங்களுக்கு சாதி இல்லை, நாங்கள் வந்து ஒரு சாதி கட்சி இல்லை என்று சொன்னாலும் கூட வன்னியர் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் கம்யூனிட்டிக்கான தங்கள் சாதிக்கான ஒரு கட்சியாக தான் பார்க்குறாங்க. மற்ற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பாமகவை வந்து தங்களுக்கான கட்சியாக யாருமே பார்க்கல. ஸோ அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்னன்னா இந்த சைடா அந்த சைடா. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பாமக எடுக்கிற ஸ்டாண்டு இப்படியும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அப்படியும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் அவங்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா கன்ஃபியூஷனே இல்லாமல் ஏடிஎம்கே சைடோ டிஎம்கே சைடோ போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நீங்கள் எல்லா கூட்டணி எப்பப்பெல்லாம் கூட்டணியில் இருந்திருக்கோ பாமக, நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த ஃபோட்டோஸில் வந்து ராமதாஸ் கிட்ட தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க. அன்புமணி தலைவராக இருந்தாலும் கூட ராமதாஸ் கிட்ட மட்டும்தான் அந்த கூட்டணி நெகோசியேஷன்ஸ் நடக்கும். இல்லை, இப்போ திரு ராமதாஸோட சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லைன்னு திரு அன்புமணி சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் திரு ராமதாஸ் தான் இன்னமும் வன்னிய சமூக மக்களை தன் சமூக மக்கள் வாக்கு அவர்கிட்ட தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்கன்னா, அப்போ திரு ராமதாஸோடு இணங்கி போக வேண்டிய கட்டாயம் திரு அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கு. எலக்டோரல் பாலிடிக்ஸ்ன்னு வந்துட்டா அப்படிதான் நீங்கள் பண்ணணும். வேற வழி. நாளைக்கு வந்து ஏடிஎம்கேவோட நீங்கள் போகும்போது அப்பா எங்கன்னு எடப்பாடி கேட்டார்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னொன்று பாருங்க, அப்பா எங்கேங்கிற வார்த்தை வந்து பாமகவோட வாக்கு எங்கேன்னு கேட்குற வார்த்தை தானே அது. நிச்சயமா நீங்கள் அந்த ஃபோட்டோஸே பாருங்கள். எடப்பாடி அவர்கள் போகும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர் வரவேற்கிறார். அவங்க பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, எல்லார்கிட்டையுமே அவங்க மகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அது வந்து எல்லாரும் தன்னை வந்து பார்க்குறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். அது என்னன்னா நான் தான் வந்து இங்கே இருக்கிறதுலையே வந்து வெட்டரன் பொலிட்டிக்கல் லீடரு. பாருங்கள், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னா எல்லாரும் என்னை வந்து பார்க்குறாங்க. மெசேஜ் வந்து அவருடைய மகனுக்கு தான், வேறு யாருக்குமே ஒரு மெசேஜ் கொடுக்கல, வேறு யாருக்குமே அவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, திரு அன்புமணியை டீஃபேம் பண்ணிட்டார்ல திரு ராமதாஸ் வார்த்தைகளால், அதனால் அவர் செல்வாக்கு இழந்துட்டாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, வாக்குன்னு பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு அந்த பகுதியிலேருந்து வர்றதுனால அந்த மக்களினுடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்தெல்லாம் கூட இருந்து பார்த்த ஒரு இடத்துல இருந்து நான் வர்றதுனால மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால் அவங்க இருந்த அந்த டாமினேஷனில் இருக்கிற ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்கும் பொழுது அவங்க காம்பீட் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆஃபாக இருக்கிற கம்யூனிட்டிஸோட, உடையார்ஸோட காம்பீட் பண்ணியிருப்பாங்க, முதலியார்ஸோட காம்பீட் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடங்களில் மற்ற கம்யூனிட்டிஸோட காம்பீட் பண்ணியிருப்பாங்க. எம்பிசி வந்த பிறகு அவங்களுக்கு காம்படிஷன் பெருசாக அந்த ஏரியாக்களில் யாருமே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த எம்பிசி ரிசர்வேஷன் வரும்பொழுது ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆகுது, க்ரோத் அதிகமாகுது, பெருமளவில் வந்து என்ஜினியரிங் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வன்னியர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா கிராமங்கள் போல் அங்கேயும் மாடி வீடுகள் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் 10-20 என்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா 4 பேர் அமெரிக்காலேயோ இல்லை லண்டன்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ராமதாஸ் நம்புறாங்க. நிச்சயமா அந்த ராமதாஸுன்னு நம்புறாங்களோ இல்லையோ அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் அவர் மேலே எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த மக்களினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு காரணம் அந்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடுன்னும் போது அந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தவர் யார்? அப்படிதான் அந்த விஷயம் போகுமே தவிர வேற எப்படியும் போறதுக்கான வாய்ப்பை நான் பெருமளவில் பார்க்கல. திரு ராமதாஸுக்கு பிறகான பாமகவுக்கு திரு அன்புமணி அப்படின்ற அந்த கோணத்துல அன்புமணி அணுக மாட்டாங்க அந்த மக்கள். இப்போதைக்கு அந்த கோணத்துல அவர் அணுகணும்னா அவர் வந்து அப்பா கிட்ட கரெக்டாக இருக்கணும், அவர் சொல்படி கேட்கணும். அவர் சொல்படி கேட்கணுன்றதை விட நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக்காக அவரை டிஃபேம் பண்ணக்கூடாது. பப்ளிக்காக அவரை இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் எந்த ஆர்கைவ்ஸ் போட்டு பார்த்தாலும் திரு ராமதாஸ் அவர்களை இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண வேற ஒரு தலைவர் யாருமே இருக்க மாட்டாங்க பர்சனலாக.
திருமாவளவன் கூட ராமதாஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். பொலிட்டிக்கலாக பண்ணியிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி வைஸ் அவர் நாடக காதல்னு சொல்லும் போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து பொலிட்டிக்கலாகவும் அவரை வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் அந்த லெவலில் அவரை பண்ணியிருப்பாங்க. யாருமே வந்து ராமதாஸ் அவர்களை வந்து பர்சனலாக வந்து டார்கெட் பண்ணி நான் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் வந்து அவரை வந்து எல்லாருமே ஓரளவுக்கு மதிப்பாங்க. டிஎம்கேலலாம் கருணாநிதிலாம் அவரை வந்து சமூக நீதி காவலர் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அவரே நிறைய பேட்டிகளில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணாலும் கூட அவங்களோடு இணக்கமாக தான் நாங்கள் இருந்திருக்கோம். நிறைய நேரங்களில் அவங்களோடு இணக்கமாக தான் இருந்திருக்கோம். அவர் சொன்னதே ஒரே வித்தியாசம் என்னென்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பேட்டியில் கிட்டத்தட்ட 2007-08 அவர் சொன்ன ஒரே வித்தியாசம் என்னென்னா, கருணாநிதி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனே கிடச்சிரும், ஜெயலலிதா கிட்ட 2 மாதம் ஆகும். அது ஒன்று தான் வித்தியாசம், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம். பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் இந்த கொள்கைகளையும் அவங்க பின்பற்றாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தலித் எதிர்ப்பு அரசியலை வந்து அறுவடை பண்ண ஆரம்பித்தார். நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதை வந்து யாருமே அவர் பண்ணலைன்னு சொல்லவே முடியாது. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. 2014 வந்து ஆன்டி தலித் போலரைசேஷனில் தான் அன்புமணி ஜெயிக்கிறார் தர்மபுரியில். அதே மாதிரி 2019 ஆன்டி பிஎம்கே போலரைசேஷனில் தான் செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு போலரைசேஷனை ஆன்டி கிரியேட் பண்ணும் பொழுது இந்த பக்கம் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சா வேற ஒன்று. இங்கே என்னன்னா கார்த்திகேயன், நம்ம பார்க்க வேண்டியது, திரு அன்புமணி அவர்கள் 2019 தர்மபுரியில் தோக்குறாரு. சௌமியா அன்புமணி 24 தோக்குறாங்க. உங்களால் வந்து தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 2000 கூட்டணியோட 2014 ஜெயிச்சிங்க. அதுக்கப்புறம் 2 தேர்தலில் ஜெயிக்கவே இல்லை. 10.5க்கு பிறகும் கூட உங்களால் 23ல் 5 சீட்டு தான் ஜெயிக்க முடியுது. அப்போ உங்களுடைய சப்போர்ட் பேஸ் ஏற்கனவே கீழே போய்கிட்டே இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அந்த கட்சியினுடைய முகமாக, அந்த கட்சியினுடைய விலாசமாக பார்க்கப்படுகின்ற ஒருவரை நீங்கள் வந்து சைட்லைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்கிறது தேர்தலில் தான் பார்க்கணும். முதல்ல வந்து அன்புமணிக்கு இப்போ சேலஞ்சு வந்து அவர் வந்து கட்சியை ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் கட்சியில எல்லாம் அவர் வச்ச ஆட்கள் இருக்கிறாங்க, அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு. பட் கூட்டணி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது தான் பார்க்கணும். வாக்குகளை எப்படி வாங்க போகிறாருங்கிறது முதல்ல கூட்டணி வந்து யார்கிட்ட பேச போகிறா அப்படின்னு. ஏன்னா கடந்த முறை கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் பாஜகவோடு இவங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை அழைத்து எடப்பாடியை பார்க்க வச்சது ராமதாஸ் தான். அது ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஹிந்துவில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. கூட்டணிக்கான அச்சாரம் போடுகிறோம்னு அருள் சொல்கிறாரு. மறுநாள் தான் கொண்டு போய் தைலாபுரத்தில் எல்லாரும் பேசி பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி ராமதாஸை வெளிப்படையாக பேசினார். ஸோ அப்போ என்னன்னா, ராமதாஸை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணம். திராவிட கட்சிகளில் கூட ஏடிஎம்கேவோட இருக்கலாம், அவங்க கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க திங்ஸை. திமுகவில் தலைமையில் ஹேண்டில் பண்ணாலும் கீழே தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக ஒரு அனோன்யமாக இருக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்கங்கிறது அவர்களுடைய எண்ணம். என்னதான் ஓட் டிரான்ஸ்ஃபர்ஸ், அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் அவங்களுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது ஆயிடுச்சு. எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அந்த 19 எலெக்ஷன்லேயும் 21 எலெக்ஷன்லேயும் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும், பட் பொலிட்டிக்கல் சர்வைவல் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவோ இல்லை டிஎம்கேவோட இருக்கணுங்கிறது தான். பட் இப்போது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அலையன்ஸ் பேசும்போது யார்கிட்ட பேசுவார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ராமதாஸ் கிட்ட தான் போவார். அங்கே சொல்லுங்கள் என்ன எத்தனை சீட்டு வேணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.